காசு ஒரு 20 லட்சம் இவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இவன் காசுக்காகத்தான் என்னோட பழகுனதுண்டு நான் அதுக்கு பிறகுதான் இப்ப கடைசியா தான் நான் தெரிஞ்சு கொண்டேன். நான் இவன் காசுக்காகத்தான் என்னைய வச்சிருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டேன் நான் இவன் இருந்து. வணக்கம் எல்லாருக்கும். ஆனா இப்படித்தான் நான் 2026 எங்களோட வீட்டுக்காரர் என்னையை விட்டுட்டு போய் நான் வெட்டிக்குளவுல ஒன்றில் வேலை செஞ்சு கொண்டிருந்த நான் இருந்து கொண்டு நேரம் நான் அந்த நேரம் ஊருக்கு மாசத்துல ஒரு கதான் வந்து போறேன். நான் அப்போ வந்து போற நேரம் இவனை நான் 2014 சிடிபியில் வேலை செய்கிறான். கொண்டக்டர் மன்னார்ல தான் இருக்கிறான். பேராளன் டிரைவர் கொண்டக்டர் இருக்கிறான். அப்போ நாங்கள் ஒரு காலையில் 10:15 பஸ்ஸுக்கு நான் இவன்ட பஸ்ஸில் ஏறினேன். நான் யாழ்ப்பாணம் இருந்து ஏறினேன். நான் அப்போ ஏறி மன்னாருக்கு வர்றதுக்காக ஏறினேன். நான் ஏறினோடனே இவன் பார்த்துட்டு எப்பயோ முன்ன பின்ன பழகுன மாதிரியும் முன்ன பின்ன என்னைய தெரிஞ்ச மாதிரியும் குளோஸாக இது பழகுனான். பழகிட்டு சொன்னான், உங்களோட மன்னாரில் வந்து இறங்கும்போது உங்களோட நம்பரை தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வருவீங்களா திரும்பின்னு கேட்டவன். நான் சொன்னேன், நான் யாழ்ப்பாணம் போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு அலுவலாத்தான் வந்தேனா. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்தேன். நம்பரை கொடுத்ததுல இருந்து இவன் என்னோட ஃபோன் கதைக்கிறது மலத்தியான கலக்கு ஒரு நாளைக்கெல்லாம் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் ஃபோன் கதைப்பான். ஃபோன் காய்ச்சா சொல்லுவான், மனசு கூடாது அப்படி மனசு தப்பான வழியில் அங்கே இங்கே எல்லாம் போகிற அப்படின்னு சொல்லி, தனக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை அப்படி இப்படின்ட்டு, உன்னைய பார்த்தேன்னு உன்னைய பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, நான் சாகு மட்டும் உன்னைய வச்சிருப்பேன், உன்னைய கட்டுவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லி நம்பரை வாங்கி காய்ச்சிட்டு பிறகு நான் 4.5 வருஷமா நான் வெளிநாட்டில் இருந்து நான் இவனை பார்த்ததுக்கு பிறகு 2-3 தரம் வெளிநாட்டுக்கு போய் நான் உழைச்ச காசு ஒரு 20 லட்சம் இவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இவன் காசுக்காகத்தான் என்னோட பழகுனதுண்டு நான் அதுக்கு பிறகுதான் இப்ப கடைசியா தான் நான் தெரிஞ்சு கொண்டேன். நான் இவன் காசுக்காகத்தான் என்னைய வச்சிருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டேன். நான் இவன் இருந்து ஏண்டா அவனுக்கிட்ட இருந்து நான் ஒரு ரூபாயும் வாங்கி தந்ததும் இல்லை, ஒரு சதமும் அவனுக்கு தந்ததும் இல்லை. இவன் காசுக்காக நான் உண்மையா பழகுனேன். நான் உண்மையா அவனை நேசிச்சுதான் உண்மையா நான் அவன்ல பாசம் வச்சிருந்தேனா. இவன் காசுக்காக என்னை ஏமாத்தி இது பண்ணிட்டான். பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு நாளும் அவன் நல்லா இருக்க போறது இல்லை. நான் படுற வேதனை கஷ்டம் அவன் பட்டே ஆகணும். நான் இப்பயும் வெளிநாட்டுலதான் இருக்கிறேன். நான் இப்ப வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேலே ஆகுது. இவனை விட்டுட்டு இவனை அங்க இருந்தா நான் என்னென்றாலும் செஞ்சிருவேன் அப்படின்றதுக்கு ஒரு கோரிக்கைக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். இப்ப இவன் என்னைய ஒரு ஆம்பளைகிட்டையும் கேவலப்படுத்தி பேசிக்கொண்டு திரிகிறான். பஸ் ஸ்டாண்டு வழியையும் டிப்போ வழியையும் வேற டிரைவர் மாதிரியும் வேற கொண்டக்டர் மாதிரிகிட்டையும் என்னைய கேவலமா காய்ச்சி திரிகிறான். இவன் கதைச்சிட்டு பிறகு என்னைய அங்கே இங்கே கொழும்புக்கு போகிற நேரம் கூட்டிகிட்டு போகிறேன், யாழ்ப்பாணம் போகிற நேரம் கூட்டிகிட்டு நான் யாழ்ப்பாணம் அவன் ட்ரெயினில் போய்க்கல வரையிலன்னு சொன்னேன். இல்லை, நீ இன்றைக்கு கண்டிப்பாக வந்தே தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லுவான். அப்போ சொல்லி கூட்டி கொண்டு போவான். ஆனால் இதுவரையும் இருந்து நான் 100 ரூபா காசும் அவனுக்கிட்ட வாங்கி நான் சாப்பிட்டதில்லை. கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் 100 ரூபா காசும் நான் அவனுக்கு மேலே அவன்கிட்ட நான் வாங்கி சாப்பிட்டதும் இல்லை, நான் சாப்பிடையும் இல்லை. நான் இந்த 10 வருஷம் இருந்ததுக்கு அவன் எனக்கு ஒரு நாள் பார்த்து ஒரு உடுப்போ துணியை எனக்கு வாங்கி கொடுத்ததும் இல்லை. நான் தான் ஒரு மாசத்துல 4 நாள் ரூம்ல போய் இருக்கைக்குள்ள ஒரு மாசம் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் செலவு. அப்ப மாசம் 40,000 ரூபாய் செலவாகும். இப்ப வருஷத்துல கணக்கு பாருங்க, இப்படியே தானது. ஆனால் கடைசியா நான் போய் இப்ப கடைசியா 2024 இவன் ஒரு பொம்பளையோட மலேசியாவுக்கு போனவன். நிறைய பொம்பளைகளோட பிரச்சனை எல்லாரும் சொல்றது நான் பெருசா கண்டுக்கிறேன். ஏண்டா நான் புருஷனை விட்டு இருக்க இந்த பிறகு இவன் திடீரென்று வந்து பூந்து ஒரு பாசத்தை காட்டணும்னா அந்த பாசத்துக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன். நான் அதுக்காக நான் இவன் ஆராய்ஞ்சு பார்க்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்படியே இருந்து அப்புறம் நாளுக்கு நாள் இருந்துட்டு இப்போ கடைசியா இவன் இப்போ ஒரு பொம்பளையோட மலேசியா காண போய் வர மட்டும் இவன் இதே தான் இவனுக்கு தொழில். பஸ்ஸில் வேலை செய்கிறானோ செய்யலையோ அது தெரியா எனக்கு. ஆனால் பொம்பளையில கண்டனே உடனே நம்பர் வாங்கிடுவான். ஆனால் நான் இருக்கப்பட்ட பொம்பளைகளுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், அக்காமாரோ தங்கச்சிமாரோ நான் சொல்கிறேன் என்னென்னா,
இவன்ட பஸ்ஸில் போவைக்கல நீங்கள் மிச்சம் கவதானமாக இருக்கணும். உங்களையே நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். இவன் பொல்லாத ஒரு பொம்பளை கள்ளன். சரியா? இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக தான் நான் சொல்கிறேன். இவன் பயங்கர ஒரு பொம்பளை கள்ளன். இவனை சார்ந்து அவனோட மனுஷிக்கிட்ட போய் சொன்னா அவனோட மனுஷி சொல்றா தனக்கு எல்லாம் தெரியுமா. அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் கூட்டணியாக அந்த வேலை செய்கிறாங்க. சரியா? இவன்ட பஸ்ஸில் ஏறைக்கல இவன் யாழ்ப்பாணம் மன்னார் தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். இவன்ட பஸ்ஸில் ஏறைக்கல எல்லாரும் மிச்ச கவதானமாக இருந்து கொள்ளுங்க. இவனு சுத்த ஒரு பொம்பளை பொறுக்கி. இது ஏன் நான் உங்களுக்கு நியூஸில் போடுறேன்னு சொன்னால், நாளைக்கு என்னால் பாதிக்கப்பட்ட மாதிரி மற்ற பொம்பளைகளோ பிள்ளைகளோ யாருமே பாதிக்கப்படக்கூடாது. இவன் என்ன விதப்பட்டு முதல் அவன் வைக்கிற முற்றுப்புள்ளி என்னன்னு சொன்னால், மனுஷி சரியில்லை தான், மனுஷி விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் கட்டணும்னு சொல்லித்தான் முதல் முற்றுப்புள்ளியாக அவன் வைக்கிறது. இது சம்பந்தமாக நான் 2024 நான் போலீஸில் 6ஆம் மாதம் அப்படியே போலீஸில் நான் கம்ப்ளைண்ட் பண்ண இவனை எடுத்து விசாரிக்க இவன் சொன்னவன், இவன் பொய் இப்படித்தான் சொன்னவன். நான் லோயராம், மற்றது நான் லோயராம், அதால் தனக்கு தன்னை கட்டுறேன்னு சொன்னதாம், அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் இல்லை. நான் ஆரம்பத்தில் இவனோட பழகைக்கில் இவன் என்னை இந்தியாவுக்கு வா, உன்னை ரெஜிஸ்டர் எழுதி கல்யாணம் கட்டி வச்சுக்கிறேன்னு, இங்கே இங்கே வச்சு உனக்கு ரெஜிஸ்டர் எழுத இயலாது, இந்தியாவுக்கு போய். ஏன்டா இந்தியாவில் அவங்களோட ஃபேமிலி அவனோட ஃபேமிலி கொஞ்சம் இந்தியாவில் இருந்தால், அப்போ அதால் அங்கே வா, இந்தியாவில் கூட்டி கொண்டு போய் வச்சு உன்னைய ரெஜிஸ்டர் எழுதிட்டு பிறகு 2 பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போவோம். வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் நாளைக்கு இருந்து வீட்டுக்கு காசு அவங்களோட வீட்டுக்கு காசு அனுப்பிட்டு திரும்பி அவன் கொஞ்ச நாள் போவன், நம்ம சொல்லிக்கொள்ளலாம் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன் ஒரு பிள்ளைய, அப்போ அதால் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், அவோடையும் இருக்கணும் உன்னோடையும் இருக்கணும்னு சொல்லித்தான் இவன் சொன்னவன். அப்போ அந்த சம்பந்தமாக அப்போ நான் எல்லாம் போலீஸில் சொன்னேனா இப்படித்தான் சரி இப்படித்தான் சொல்லி சொன்னேன். இப்படித்தான் இவன் சொன்னவன் எனக்கு. இவன் நான் இல்லை இப்படித்தான் நான் அப்போ ஏஜென்ட் தன்னையை வெளிநாட்டுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி நான் சொன்னேன். முண்டெல்லாம் சும்மா பொய்கள் எல்லாம் சொன்னவன். நான் வெளிநாட்டுக்கு அவனை பெரிய நாட்டுக்கு எடுத்து விடணும்னு தான் நான் போயிடுவேன், பெரிய நாட்டுக்கு. ஏன் நான் இவன் எடுத்து விடணும் அப்படி என்று சொல்லி நான் சொன்னேன்னா, பிறகு இவங்க தெரிந்தானே போலீஸ்காரவங்களுக்கு இவன் காசுகள் அதுகளை கொடுத்து சாராயங்களை வாங்கி கொடுத்து இது பண்ணிட்டான் போலீஸ்காரன். பிறகு எந்த பக்கம் கதைச்சவன் டக்குண்டு அவன்ட பக்கம் போயிட்டான். அது பிறகு நான் இது சரி வராது என்று சொல்லி போட்டு நான் இதுக்கு மனசுனா நான் பிறகு மன்னாரில் எல்லாத்துக்கும் பெரியாள் ஏடிபின்னு சொல்லி அவர் எல்லாத்துக்கும் பெரியாள். அப்போ அவர்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா, அப்புறம் அவருக்குள்ள ஒரு ஓஎஸ்சி மாத்தியாக்கிட்ட அனுப்பிவிட. அப்போ அவர் சொன்னவர், இந்த ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாதமாக இந்த காசை நீ கட்டி முடிக்கணும்னு சொல்லி அவன் 2 லட்சம் காசு இருந்துக்கிறான் எனக்கு. இந்த 2 லட்சம் காசுக்கு நான் அவனுக்கு கடிதம் கொடுத்துருக்கிறேன்னா, மிச்ச காசு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறேன்னு சொல்லி சொன்னவன். இது வரைக்கும் இல்லாட்டி இவட அக்கௌண்ட்டுக்கு நான் போட்டு விட்றேன்னு சொல்லி சொன்னவன். இது வரைக்கும் அந்த காசு கதையும் இல்லை ஒன்றும் இல்லை. மேலும் என்னை கேவலப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறான். இவனுக்கு உடுப்புல இருந்து குடிக்கிறதுக்கு சாராயத்துல இருந்து சகலதும் நான் தான் காசு கொடுத்து வாங்கினேன். அவன் எங்க போகணும் தான் இன்றைக்கு ஒரு பொம்பளையோட படுக்கணும்னு சொல்லி சொன்னா வீட்டுல அவன்ட வீட்டுல இல்லாத பொய்யெல்லாம் சொல்லுவான். உடனே சொல்லுவான், அவன் ஃப்ரெண்ட் அம்மா அப்பா செத்துட்டு அந்தரடிக்கு போறான், இல்லைன்னா அவன் டிப்போவில் பஸ் பழுதா போயிட்டு அப்படின்னு சொல்லித்தான் ஒரு பொம்பளை எழுறவாள். இதுக்கு முன்னுக்கு எங்கட ஊருக்கு கொஞ்சம் மங்கால ஒரு 60 வயசு பொம்பளையோட இவன் இருந்து அவள்ற புள்ளைய இவனுக்கு அடிச்சு விடியப்புறம் 3 மணிக்கு அடிச்சு மோட்டர் சைக்கிளை சத்தங்கட்டு உருட்டி கொண்டு வந்து ரோட்ல ஸ்டார்ட் ஆகிட்டு வந்தேன். அது எங்கட மச்சாங்காரப்படியன்னு எனக்கு சொன்னவன். அப்புறம் நானாட்டாலையும் ஒரு குட்டையோட பிரச்சனைப்பட்டு இப்பயும் கடைசியா மலேசியாவுக்கு அவன் வீட்டுல தன் ஃப்ரெண்டு டிக்கெட் அனுப்பி தன் ஃப்ரெண்டு ஒரு படியன் டிக்கெட் அனுப்பி தான் வெளிநாட்டு போண்டு. அது இல்லை உண்மை. இவன் ஒரு பொம்பளையோட தான் மலேசியாவுக்கு போனது. அதுக்கு நான் எல்லா இடமும் விசாரிச்சிட்டேன். விசாரிச்சு போட்டு தானே நான் வேணாமண்டு தான் இவ்வளவு நாளும் அவனோட சோடிக்கு போகக்கூடாது என் ஆத்திரத்துக்காக நான் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டேன். நான் அவனை என்ன மனசு ஆறுதலுக்காக நான் ஃபேஸ்புக்கில் எல்லாம் அவனை போட்டேன்.
அப்போ வேணாமண்டு தான் அதையும் போட்டுட்டு நான் திரும்பி பொலிசில் நான் டிலீட் பண்ணிட்டேன். அப்போ டிலீட் பண்ணிட்டு இருக்கையில் புறவு வேணாம்னு சொல்லிவிட்டு திரும்பி திரும்பி மேலும் மேலும் என்னைய கேவலப்படுத்தினா நான் என்ன செய்வேன்? என்னென்றாலும் ஒன்றுதான் நான் செய்யணும். என்னைய காப்பாற்றி கொள்றதுக்கு என்னாலும் செய்யத்தான் நான் இது பண்ணுவேன். என்னட்ட இருக்கிற காசையும் வாங்கி தின்னுட்டு இந்த உடம்பையும் இவன் அனுபவிச்சு போட்டு எங்களையும் ரோட்டு வழியை கேவலப்படுத்தி கொண்டு தெரியறான்டா. இவன் எல்லாம் ஒரு ஆம்பளையா?